எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மந்த்லி ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சிஸ்டமில் ஸ்டாக் 100ன்னு காட்டுது. ஆனால் வேர் ஹவுஸில் கவுண்ட் பண்ணால் 95 தான் இருக்குது. இப்போது கரண்ட் ஸ்டாக்கை எப்படி அப்டேட் பண்ணுறது? ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் உள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் கீபோர்டு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஹேண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 100 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபோர்காஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஹேண்டில் 100 இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டு இல்லாமல் சில நம்ம கன்சியூமர் ப்ராடக்ட் என்ன சொல்கிறது, இப்போது சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்கட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது லாட்டாக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் அப்படியே எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி மந்த்து எவ்ரி வீக்கோ ஸோ எப்படி அவங்களோட ஸ்டாக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்டாக் எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் டேமேஜ் ஆன பேக்கெட்ஸ்லாம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது சிஸ்டம்லேருந்து ரிசீவ் ஆனது ஒரு குவான்டிட்டி ஆகவும், ஸோ அதுக்கப்புறம் டேமேஜஸ் ஆன பீசஸ் மைனஸ் ஆகவும் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அங்கே கரெக்டான நம்ம ஸ்டாக்கை அப்டேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் கீபோர்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆன் ஹேண்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஆனால் ஃபிசிக்கலாக எனக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் சம் ஆஃப் அந்த பட்டன்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபிசிக்கல் ஸ்டாக் நான் எடுக்கும்போது வெறும் ஒரு 98 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 பீசஸ் டேமேஜஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இன்வென்ட்ரியில் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த டேப்பில் அந்த லைனில் உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ப்ராடக்ட் வைஸ் எடுக்கணும்னாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் கீபோர்டு அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் குவான்டிட்டியில் 0. ஐ மீன் அது ஆல்ரெடி நான் ஏற்கனவே ரிஜெக்ஷன் குவான்டிட்டிலையும் வச்சுருந்ததுனால அது காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ஸ்டாக்கில் கீபோர்டில் 100 குவான்டிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் 31 டிசம்பர் 2025. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஷெட்யூலோ அந்த இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கவுண்டட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 98 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளால் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஓவராலாக அதாவது கவுண்டரில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ப்ராடக்ட் மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லா ப்ராடக்ட்லையும் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் கவுண்டட் குவான்டிட்டியை போட்டுட்டு ஸோ இங்கே அப்ளை ஆல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்வென்ட்ரியோட இது டேட்டுன்னு இது கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கவுண்டிங் டேட்டு எந்த டேட்டில் நம்ம அந்த கவுண்ட் பண்ணியிருக்கோம், எந்த டைம் அது முதற்கொண்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் குவான்டிட்டி அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே அப்டேட்டட் குவான்டிட்டி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஸ்டாக் 98 அப்படின்றது மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட்குள்ளே நான் போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் கீபோர்டு அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ ஆன் ஹேண்ட் குவான்டிட்டி பாருங்கள். ஸோ 98 அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்க்கணுனாலும் நம்ம ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் அவுட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம், ஸோ எத்தனை முறை வெளியில் போயிருக்கு, இன்வெர்ட் ஆகிருக்கு, எல்லாமே இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 30 ஜூனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7/27க்கு ஸோ ஒரு ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி நடந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 குவான்டிட்டி மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரியுமே இங்கே லோட் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எந்த டேட்டில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டுள்ளே இருந்த மணிக்கு நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் ஒரு மந்த்லி ஆர் வீக்லி நீங்கள் கவுண்டட் குவான்டிட்டி வேரியேஷன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்கை இதில் அப்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஓடல இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் ஷேரும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.